ஸ்ரீலிங்க புராணம் 23ஆம் பகுதி நரசிம்மர் வெறி அடங்குதல். பக்த பிரகலாதனின் தந்தையாகிய ஹிரண்யகசிபுவிடம் ஸ்ரீமன் நாராயணரிடம் விரோதம் பாராட்ட வேண்டாம் என்றும் அழிவை தடுக்க அவரிடம் பக்தி கொள்ளுமாறும் வேண்டினர். அப்போது ஹிரண்யகசிபு, இப்போது அந்த நாராயணன் வந்து உன்னை காப்பாற்றட்டும் என்று கூறி ஆங்கோர் கம்பத்தை உடைக்க அதிலிருந்து திருமால் நரசிம்ம வடிவில் சிம்ம ரூபத்தில் தோன்றி ஹிரண்யகசிபுவை கொன்றார். தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணரை துதி செய்து சாந்தமடையுமாறு வேண்டினர். ஸ்ரீ லக்ஷ்மியும் பிரகலாதாழ்வாரும் பிரார்த்தித்தனர். இரண்யன் மார்பை பிளந்து குருதியுடன் ஆவியையும் குடித்த அச்சுதன் வெறி அடங்காதது குறித்து விண்ணப்பித்து அவரை சாந்தமுற செய்யுமாறு பரமனிடம் வேண்டினர். ஈசனார் சரபம் என்ற பறவை வடிவுடன் நரசிம்ம சுவாமி முன் வர சரபமும் நரசிம்மமும் மோதினர். முடிவில் நரசிம்மர் கழித்துவிட ஈசனார் அவரது தோலை கிழித்து உரித்து தன்மேல் போர்த்தி கொண்டார். நரசிம்மரின் வெறி அடங்கியது. அவர் சாந்தமடைந்தார். 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.